தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் RN ரவி பதவிக்காலத்தை நீட்டிக்க மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் RN ரவி பதவிக்காலத்தை நீட்டிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் டெல்லி சென்ற ஆளுநர் RN ரவி பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது அதனை மத்திய அரசு பரிந்துரையின் அடிப்படையில் பதவிக்காலம் நீட்டிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்பொழுது வெளியாக வாய்ப்பிருக்கு? வணக்கம் அருணே. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் டெல்லியில் வரக்கூடிய 1ஆம் தேதி நடைபெறும் ஆளுநர்கள் மாநாட்டில் ஆளுநர் RN ரவி பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழக ஆளுநராக உள்ள RN ரவியை பொறுத்தவரையில் இதற்கு முன்னதாக கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நாகாலாந்து ஆளுநராக செயல்பட்டு வந்தார். அங்கு 2 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு 2021ஆம் ஆண்டு முதல் தமிழக ஆளுநராக செயல்பட்டு வருகிறார். 3 ஆண்டு காலம் தமிழக ஆளுநராக பணியாற்றிய RN ரவியின் பதவிக்காலம் இந்த மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரி உட்பட 10 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமனம் செய்திருந்தார். அந்த பட்டியலில் தமிழகம் இடம்பெறவில்லை. எனவே தமிழக ஆளுநராக RN ரவி நீட்டிப்பார் என தெரிகிறது. அவரது பதவிக்காலத்தை நீட்டிக்க மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் டெல்லி சென்றிருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்து ஆளுநராக தொடர்ந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவரது பதவிக்காலத்தை மத்திய அரசு நீட்டிக்க முடிவு செய்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்திருப்பதாகவும் தெரிவிக்கிறது. டெல்லியில் வரக்கூடிய 1ஆம் தேதி ஆளுநர்கள் மாநாடு நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். இந்த மாநாட்டில் தமிழக ஆளுநரும் RN ரவியும் கலந்து கொள்கிறார். இதற்காக அவர் டெல்லி செல்ல இருக்கிறார். தற்போது அவரது பதவி நீட்டிப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் மத்திய அரசு தரப்பில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.